திரு ஆஜாக்கனி எப்படி பார்க்குறீங்க? இந்த அமைச்சரவை சொல்லக்கூடிய செய்தி என்னதா நீங்கள் உணர்றீங்க? மூன்றாவது முறையாக அமைச்சரவையை உருவாக்கியவர்கள் அந்த அமைச்சரவையில் எதை பார்க்கலாம் என்றால், உலகம் இந்தியாவின் முகத்தை பார்க்க நினைக்கின்றது, ஆனால் இவர்கள் தங்கள் முகத்தை உள்ள அலங்கோலங்களை காட்டுகிறார்கள். இது மெல்ல கடந்து போகக்கூடிய செய்தி அல்ல. ஒரு முஸ்லீமுக்கு கூட வாய்ப்பு இல்லை என்பது, இவர்கள் வாய்ப்பு தரமாட்டார்கள் என்பது நமக்கு நல்லா தெரியும். இவர்கள் ஒரு முஸ்லீமுக்கு வாய்ப்பு அளித்திருந்தால், முஸ்லீம் சமுதாயத்திற்கு பிரதிநிதித்துவம் அளித்திருந்தால் அதுதான் தலைப்புச் செய்தியாக இருக்குமே தவிர இவர்கள் தராதது செய்தி அல்ல. ஆனால் இது சப்கா சாத், எல்லாருக்குமான அரசு, 140 கோடி பேரும் தெய்வங்களாக இருக்க வேண்டியதில்லை. அவரே தன்னை தெய்வம்னு சொல்லிக்கிட்டாரு, இப்போ மக்களை தெய்வம்னு சொல்கிறாரு. நம் மனிதர்களை மனிதர்களாக மதித்து, குடிமக்களாக மதித்து, சமூக நீதியை கடைபிடித்து எல்லாருக்கும் பங்களிப்பு தரக்கூடிய ஒரு அரசை நடத்த வேண்டியது ஒரு நாட்டின் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவருக்கு கடமை. இவரை பார்த்து 2002ஆம் ஆண்டு அப்போது பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்கள் ராஜ தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னார். ஏன் சொன்னார் என்றால், இவர் ராஜ தர்மத்தை கடைபிடிக்காதனால சொன்னார். குஜராத்தில் நடந்த கொடுமைகளை பார்த்துவிட்டு பாஜகவுடைய பிரதமராக இருந்த வாஜ்பாயே நீங்கள் ராஜ தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று பிரதமர், அப்போது குஜராத் முதல்வராக இருந்த மோடி அவர்களை பார்த்து சொன்னார்கள். இன்றைக்காவது திரு வாஜ்பாய் அவர்களுடைய அறிவுரையை அவர் ஏற்றுக்கொண்டாரா என்று தெரியவில்லை. பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவில் ஒரு பெரிய அளவுக்கு கொண்டு வந்த பெருமைன்னு சொல்ல முடியாது. அவர் எடுத்துக்கொண்ட வழிமுறையில் இந்த ரத யாத்திரை நடத்திய மறைந்த எல்கே அத்வானி அவர்களுக்கு உண்டு. மறைந்த அவர் இல்லை, அவர் இருக்கிறாரு. ரத யாத்திரை முடிஞ்சது இல்லையா, அது நடந்து கொண்டு வந்த முறை அதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. பல்லாயிரம் உயிர்கள், பல லட்சம் உயிர்கள் பழிவாயின. அவர் வரும்போது கூட இவர் எழுந்து நிற்காதவர் இன்றைக்கு நிதிஷ்குமார் வரும்போது பதறி அடித்து எழுந்துகின்ற நிலைமைக்கு வந்திருக்கின்றார். இல்ல, அதே நிதிஷ்குமார் தானே இவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வந்தார். அதையும் நம்ம பார்க்கணும்ல. அதான் அந்த அளவுக்கு இவர் ரொம்ப உயரத்துல ஒரு ஆளுமையா இருக்கிறான்னு பார்க்க மாட்டீங்க? இவருக்காக காத்திருந்து நேரம் கிடைக்காமல் திரும்பி போன சந்திரபாபு நாயுடு இன்றைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறார். அதெல்லாம் இப்போது இந்த முதல் நாளே எல்லாமே தெரிஞ்சிடாது. ஒண்ணு இல்லை, நம்ம என்ன பேசணும், நம்ம விவாதிச்சதுல இப்ப நிதிஷ்குமார் கட்சியோ சந்திரபாபு நாயுடு கட்சியோ சும்மா இருக்காது. 4 கேபினெட் கேட்கிறாங்க, நிதி அமைச்சகம் கேட்கிறாங்க, சபாநாயகர் கேட்கிறாங்க, எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் இலாக்கா ஒதுக்கீட்டிலேயே அவங்களுக்கு இந்த முரண் வெளிப்பட்டுருச்சு அப்படின்னு மொத்தமாவே எல்லாருக்கும் இந்த 2 பேருக்குமே 2 தான் கொடுத்துருக்கிறாரு. அதுல 1 தான் கேபினெட். இன்னும் சபாநாயகரும் அவங்களுக்கு கொடுக்கப்படுவது உறுதியே கிடையாது. அப்ப இந்த இடத்திலேயே அவர் தன்னை நிரூபித்து விட்டார். வாரணாசியில முதல் 5 சுற்றுல பின்னடை வரும்போது இது வெரி ஏர்லியர் அப்படின்னாங்கல்ல, அந்த பதில் தான் இங்க. ஒரு சின்ன கேள்வி பாருங்க, அஜித் பவார் 7 MP வச்சிருக்காரு. அவருக்கு இணையமைச்சர் 7 MP இல்ல, சிவசேனா பிரிவு இவங்கெல்லாம் சேர்ந்தவர்களுக்கு ஒரு இணையமைச்சர் கொடுக்குறாங்க. குமாரசாமி 2 MP தான் வச்சிருக்கிறாரு. அவருக்கு கேபினெட் பதவி கிடைக்குது. அதுவும் அந்த பிரிஜுவல் ரேவண்ணா விவகாரங்கள்லாம் பெரிய அளவில் நாட்டில் பேசப்பட்ட போது கூட இது ரொம்ப சரிசமமாக வழங்கிட்டாங்க, சரிவிகிதமாக வழங்கிட்டாங்க, சமூக நீதியின் அடிப்படையில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் தங்கள் அப்போது கூட இவர்கள் எதிர்க்கட்சியின் வண்ணங்களைத்தான் எடுத்து தங்கள் மீது பூசிக்கொள்ள விரும்புகிறார்களே தவிர இவருடைய உண்மையான வண்ணத்தை பூசிக்கொண்டு வெளியே வர முடியாது. ஒரு நாடு, ஒரு தேசம், ஒரு மதம் என்று சொல்லிக்கொண்ட உண்மையான வண்ணத்தை இவர்கள் பூசிக்கொள்ளவில்லை. இப்பொழுதும் கூட இந்தியா கூட்டணியுடைய கொள்கைகளை கடன் வாங்கித்தான் எப்படி அவர் வெளிநாட்டுக்கு போனால் காங்கிரஸ் தலைவருடைய பெருமைகளை பேசி, அண்ணல் காந்தியுடைய பெருமையை, ஜவஹர்லால் நேருவின் பெருமையை வெளிநாட்டில் பேசி, உள்நாட்டில் அவர்கள் காந்தியின் புகழை வல்லபாய் பட்டேல் சிலையை வைத்து மறைக்க முயல்வது போல, ஜவஹர்லால் நேரு தான் இப்போது நடக்கின்ற குற்றச்சாட்டு குறைகள் அனைத்துக்கும் காரணம் என்பது போல பேசுகின்ற முறைமைகள் எல்லாம் இன்றைக்கு அம்பலமாகி வருகிறது. இன்றைக்கு ஒரு அமைச்சரவை அமைத்திருக்கிறார்கள். அவர்கள் நம்பிய அயோத்தி அரசியல், அந்த மதத்தையும் அரசியலையும் கலந்து அவர்கள் முன்னெடுத்த முயற்சியில் அயோத்தியில் ஒரு பட்டியலின வேட்பாளர் பாரதிய ஜனதாவின் மதவெறியை மண்ணை கவ வச்சு வெற்றி பெற்றிருக்கிறார். ஃபைசாபாத்திலும் சரி, அதை சுற்றியுள்ள பகுதியிலும் கூட அந்த கட்சி தோல்வியடைந்திருக்கின்றது. பிற பகுதிகள் அந்த விழிப்புணர்வு அதனுடைய உச்சம் தான். எப்போதுமே பாசிசம்
ஒரு உச்சத்தை அடைந்து விட்டு பிறகு எழ முடியாமல் வீழும். இல்ல நம்ம அதை பேசியிருக்கோம், விவாதிச்சிருக்கோம் திரு ராஜாக்கணி. ஏன்னா தேர்தல் ரிசல்ட் கொடுத்து நம்ம பேசியிருக்கோம். அவதேஷ் பிரசாத் அவர் வின் பண்ணியிருக்காரு. நான் என்ன கேட்கிறேன், இப்போ அந்த இலாக்கா எல்லாம் வந்துருச்சு. விமான போக்குவரத்து துறையே ராம்மோகன் நாயுடு தெலுங்கு தேசத்துக்கு கொடுத்திருக்கிறாரு. சிராக் பாஸ்வானுக்கு விளையாட்டுத்துறை கொடுத்திருக்கிறாங்க. மற்ற அனைத்து முக்கியமான துறைகளுமே பாஜக தன்வசம் வச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன அமைச்சரவையை பார்த்தோமோ ஏறக்குறைய 80% அப்படியே இருக்குது. அப்ப எந்த மாற்றமும் இல்லை, எந்த நெருக்கடியும் நிர்பந்தமும் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை, இல்ல அவங்க எளிதா கையாண்டுட்டாங்க அப்படிங்கிறது இந்த பட்டியல் மூலமா இல்லை. எப்படி, அதாவது இது நீங்க ரொம்ப வெரி ஏர்லியா இருங்கறீங்கல்ல, இனிமேல் தானே தொடங்க போகிறது. இனிமேல் தொடங்க போகுது. என்னன்னு கேட்டா, எப்படி நான் வந்து இவர்களுடைய கொள்கை நேர்மையாக இருந்தால் அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்கின்ற கோட்பாட்டுக்காக ஒரு இயக்கம் நடத்தக்கூடியவர்களாக இருந்தால், மக்களை சந்திப்பவர்களாக இருந்தால், அதிகாரத்தை அதற்காக அடைந்தவர்களாக இருந்தால் கண்டிப்பாக அந்த ஒற்றை நோக்கம், அவர் சொன்ன வார்த்தை தான், பெரும்பான்மை தேவையில்லை, ஒன்றுபட்ட நோக்கம் தேவையில்லை. இப்போது சந்திரபாபு நாயுடு அவர்கள் முஸ்லீம்களின் இடஒதுக்கீட்டை வாக்குறுதியாக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் வைக்கிறாரு. இந்த தேர்தல் அறிக்கையை அவர்கள் கையால கூட வாங்கிக் கொள்ளவில்லை. யாரு, பாரதிய ஜனதா கட்சியினர் கையால கூட தொடல. இவர் படத்தை அவர் போடவே இல்லை. நிதிஷ்குமார் அவர்கள் இங்கே எங்கேயும் தாவி வந்தா கூட இந்தியா கூட்டணி ஒருங்கிணைத்ததுல முதல் பங்காளர், அப்புறம் அங்க போனாரு. மாறினாலும் கூட பாரதிய ஜனதா சொல்லக்கூடிய மதவாத அரசியலுக்கு நிதிஷ்குமார் வளைந்து வருவாரான்னு தெரியாது. அவர் என்ன சொன்னாங்க, பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம், இந்த தனியார் சட்டங்களை எல்லாம் ஒழித்து விடுவோம்னு சொன்னாங்க. இந்த தனியார் சட்டங்கள்லாம் எதில் இருக்கு? இந்திய அரசியல் சாசனத்தில் இருக்கு. அதை தொட்டு கண்ணில் வைத்துக் கொள்ளக்கூடிய நிலைமைக்கு பிரதமர் மோடி ஆளாகி இருக்கின்றார். பொது சிவில் சட்டத்தின்கான அறிவுரை என்பது வழிகாட்டு நெறிமுறையில் இருக்குது. ஆனால் தனியார் சட்டங்கள் என்பவை எதில் இருக்கு? இந்திய அரசியல் சாசனத்தின் நடைமுறைப்படுத்த வேண்டிய பிரிவில் இருக்குது. எதை அவர்கள் மாற்றுவேன், எதை ஒழிப்பேன் என்று சொன்னார்களோ அதை கண்ணில் ஒத்தி கொள்ளக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள். சிஏஏ போல, அக்னிபாத் போல இந்த சட்டங்களை எல்லாம் 370 போலலாம் எதேச்சதிகாரமாக இனி கொண்டு வர முடியாது. நாடாளுமன்றத்தில் கூட்டத்தொடர் முதல்ல வருது, அப்புறம் கடைசியில் வருது, பிறகு வராமல் இருக்கிறது. இதெல்லாம் நடக்காது. இனி வந்து கடுமையான எதிர்ப்பு இருக்கும், ஜனநாயக குரல் இருக்கும். அப்பொழுது இவர்கள் உண்மையான ஜனநாயகவாதிகளாக நடந்து கொள்கிறார்களா, இந்த மக்களின் உணர்வுக்கு மதிப்பளிக்கிறார்களா அப்படின்னு பார்க்கணும். இங்க சஃபி அவர்கள் பேசும்போது சொன்னார் இல்லையா, நீங்க யாரையோ கொண்டு வந்து ஆக்குறீங்க. நிஜமாகவே நான் நம்பல. பாரதிய ஜனதா கட்சி எப்படி புலி தன் வரிகளை மாற்றிக்கொண்டால் கூட, சிறுத்தை தன் புலிகளை மாற்றிக்கொண்டால் கூட பாஜக தன் கொள்கைகளை மாற்றிக்கொள்ளாது. நீங்கள் மாற்றிக்கொள்வது போல காட்டிக்கொள்ள நினைத்தால் கூட, நீங்கள் ஒரு பெயர் தாங்கி ஒரு முக்தார் அப்பாஸ் நகவியை கூட நீங்க ஆக்க விரும்பலையே. இந்த நாட்டின் மிக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள்ல, சிறுபான்மை பெரும்பான்மையாக இருக்கிறவர்கள ஊடுருவல்காரர்கள் என்று சொன்னீர்கள். அதை நீங்கள் மாற்றிக்கொள்ளவே இல்லையே. ஆகவே இது உங்களுடைய முகத்தை பிரதிபலிக்கின்ற கண்ணாடியாகத்தான் இந்த அமைச்சரவை இருக்கிறதுன்னு நான் சொல்லுவேன் அவர்கள் பார்த்து. ஓகே, சொல்லுங்க. அதாவது இங்கே தோழர் ஒரு கருத்தை சொன்னார், என்ன இன்னும் கொஞ்சம் அதிகமாக சத்தம் போடுவீங்க, வேற என்ன சாதித்து விட முடியும். இது வந்து ஒரு அப்பட்டமான பாசிசவாதம். அடுத்ததா நான் என்ன சொல்றேன், இது சம போட்டி நடந்ததா? இது ஒரு தேர்தலை ஒரு பந்தயம்னு நம்ம விவாதித்த போது, இந்த பந்தயத்தில் ஒரு காலில் விலங்கு மாட்டப்பட்டது, இன்னொரு காலில் சக்கரம் பொருத்தப்பட்டது. இந்த சக்கரம் பொருத்தப்பட்ட கால்கள் வேகமாக ஓடிய போது விலங்கு மாட்டப்பட்ட கால்கள் ஓடி ஓடி அவருடைய வெற்றியை தடுத்து நிறுத்தி இருக்கிறது. மிகப்பெரிய லெவல் பிளேயிங் ஃபீல்டே இல்லை. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சாதி மத அடிப்படையில் வாக்குகளை இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது, இந்த நாட்டினுடைய 25,000 கோடி மக்களை ஊடுருவல்காரர்கள் என்று சொன்ன போது அவர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்பதை உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டு மக்கள் மீது அவதூறுகள் அதாவது உங்கள் தாலியை கூட விட்டு வைக்க மாட்டார்கள் என்று சொல்வது எப்படிப்பட்ட விளைவை ஏற்படுத்தும் அந்த மக்களுக்கு, அதை வந்து வரலாறு மறக்காது. இப்படிப்பட்ட சூழ்நிலை, லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லாத நிலையிலே பெரும்பான்மைவாதத்தை எதிர்த்து ஜனநாயகம் அடைந்திருக்கின்ற வெற்றி. திரு ராகுல் காந்தி அவர்கள் சொன்னாங்க, கான்ஸ்டியூஷன் புத்தகத்தை, இந்திய அரசியல் சாசனத்தை கையில் வைத்துக்கொண்டு சொன்னார், இந்த சாசனத்தை நாங்கள் காப்பாற்றி இருக்கின்றோம். இனி எந்த விவாதமும் இல்லாமல் ஒட்டுமொத்த உறுப்பினர்களையும் பதவி நீக்கம் செய்துவிட்டு, எந்தவித விவாதமும் இல்லாமல் அனைத்தையுமே நிதி மசோதாவாக மாற்றி நிறைவேற்றக்கூடிய மாய்மாலங்கள், ஜனநாயகத்தின் குரல் வலையை நெருக்கின்ற கூத்துகள் எல்லாம் இனி நடக்காது.
இன்றைக்கு நாட்டுல இப்ப ஜனநாயகம் ராகுல் காந்தி கான்ஸ்டிடியூஷன் புத்தகத்தை வந்து அந்த அரசமைப்பு புத்தகத்தை எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போகும்போது அதை வரவேற்கிறீங்க. இதே நரேந்திர மோடி அந்த கான்ஸ்டிடியூஷனை எடுத்து வணங்கி கும்பிடும் போது அதை நீங்க விமர்சிக்கிறீங்க, நடிப்புங்கிறீங்க. அந்த கான்ஸ்டிடியூஷன்ல இருந்த செக்யூலர்ங்கிற வார்த்தையை நீக்கிட்டு விளம்பரம் கொடுத்தது யாருன்னு உலகத்துக்கே தெரியும். கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கின்ற ஒரு சொல்லை நீக்கிவிட்டு, செக்யூலர் என்றால் என்ன, சமய சார்பின்மை, அதை நீக்கிவிட்டு விளம்பரம் தந்தார்கள். இவர் இந்த கான்ஸ்டிடியூஷன் பற்றி RSS தலைவர் சொல்லியிருக்காரு, இது திருட வந்தவனையும் வீட்டின் உரிமையாளரையும் சமமாக நடத்தக்கூடிய புத்தகம் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி சொன்ன RSS தலைவர் தவறான கருத்தை சொல்லியிருக்கிறார். இந்திய அரசியல் சாசனம் தான் சரியானது என்று சொல்ல இன்றைக்கு பாஜக காரர்களுக்கு துணிவு இருக்கிறதா? இந்த அவையில 2 பாஜக காரர்கள் இருக்கிறார்கள். RSS தலைவர் ஏங்க அடையாளமா இருக்கிறாருங்க. ஊரறிந்த பாஜக காரருக்கு எதுக்குங்க அடையாள அட்டை? நான் என்ன கேட்கிறேன், இவர்கள் சொல்லட்டும். அந்த பழமொழி வேற மாதிரி சொல்லுவாங்க, இருக்கட்டும். நான் சொல்றது RSS தலைவர் சொன்னது அதெல்லாம் நான் சொல்ல, அதை நான் சொல்ல, நீங்க வேணா சொல்லுங்க. என்ன, நான் அப்படி சொல்ல மாட்டேன். நான் சொல்றேன் இப்போது சொல்லட்டும். இப்ப இதை வரவேற்கிறேன். தோழர் நித்யானந்தம் இப்ப சொல்லட்டும். இந்த தோழருங்கிற கனமான தோழமை என்று சொல்லிய வெறும் சொல்லன்றோன்னு கம்பன் சொன்ன வார்த்தையை சொல்லி கேட்கிறேன். தோழர் அவர்கள், அரசியல் சாசனம், இந்திய அரசியல் சாசனம் திருடனையும் வீட்டின் உரிமையாளனையும் சமமாக நடத்தக்கூடியது, இதை ஏற்க மாட்டோம்னு சொல்லி RSS தலைவர் எழுதியிருந்தால் அது அப்பட்டமான முட்டாள்தனமான கருத்து, மூர்க்கமான கருத்து. இந்திய அரசியல் சாசனம் தான் சரியானது என்று சொல்லட்டும்.